நான் தமிழ்நாட்டில் குடியிருக்கிறேன். எனக்கு பொறுப்பான காவல்துறை தமிழக காவல்துறை. தமிழ்நாடு காவல்துறை, அதுவும் குறிப்பாக சென்னை மாநகர காவல்துறை நடவடிக்கை எடுக்காது என்று தெரிந்தாலும் நான் தெலுங்கானா காவல்துறையிடம் புகார் அளிக்க முடியாது. இங்கே நான் ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸ் ஸ்டேஷன்றதுனால கீழ்பாக்கில் கொடுத்துருக்கிறேன். ஒருவேளை அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீதிமன்றத்தை தான் அணுக வேண்டும். வேறு என்ன வழி? இல்லை, எனக்கு தூய்மை பணியாளர்களா என்பதே எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. இன்னும் தூய்மை பணியாளர்களாக இருந்தால் என்னுடைய வீடியோவை பார்த்துவிட்டு அவர்கள் மகிழ்ந்திருப்பார்கள். தூய்மை பணியாளர்களை கொள்ளையடிக்கிறாங்க, அவர்களுக்கு சேர வேண்டிய தொகை சேரவில்லை என்று தான் நான் பேசியிருக்கிறேன். அவர்கள் உள்ளபடியே மகிழ்ந்திருப்பார்கள். இன்று வந்தவர்கள் காசு கொடுத்து அனுப்பப்பட்ட ஒரு கூலிப்படை, துப்புரவு தொழிலாளர்கள் என்ற பெயரில் துப்புரவு தொழிலாளி எண்ணிக்கை கலர் பிரிண்ட் அவுட்லாம் எடுத்துட்டு வந்து இவ்வளவு கரெக்டாக வீட்டை கண்டுபிடிச்சு வராங்க. நான் இங்கே குடியிருக்கிறேன் என்பது எப்படி எந்த துப்புரவு தொழிலாளிக்கு தெரியும்? அதனால இது கூலிப்படை. இதன் பின்னணியில் செல்ல பிறந்தகையும் அருண் ஐபிஎஸ் அவர்களும் இருக்கிறார். பணம் கொடுத்தா அவங்க இருப்பாங்க, அந்த வார்த்தைகளை மட்டும் வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வார்த்தைகள் என்ன அடிப்படையில் சொன்னீங்க? அது இழிவுபடுத்துற மாதிரி விதமாக தானே அந்த வார்த்தைகள் இருக்கிற மாதிரி தெரியும். இல்லை, இழிவுபடுத்துறதா நீங்க நினைக்க கூடாது. தூய்மை பணியாளர்கள் அவர்களால் இந்த வாகனத்தை இயக்க முடியாது. மெட்ரோ வாட்டருக்கு திறம்பட அவர்களால் அந்த சர்வீஸை டெலிவரி பண்ண முடியாது. அதனால் தூய்மை பணியாளர்கள் பேரில் வாகனத்தை வாங்கிவிட்டு மாதம் 20,000 கொடுத்தால் அவர்கள் குடித்துவிட்டு சந்தோஷமாக இருப்பார்கள் என்று அதைத்தான் நான் கூறினேன். இது நிச்சயமாக அவர்களை இழிவுபடுத்துவது கிடையாது. இது இழிவென்றால் ஒரு நாளைக்கு 1 கோடி பேருக்கு சாராயம் வைக்கிற அரசாங்கம் தான் இழிவுபட வேண்டும். நான் சொல்வது இழிவல்ல. இன்னொன்று, இந்த திட்டத்தின் பேரே மாம் அண்ட் பாப் ஸ்கீம் என்று இந்தியா முழுக்க இது அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் துப்புரவு தொழிலாளிகள், தூய்மை பணியாளர்களில் பெரும்பாலானோர் குடித்துவிட்டு வீட்டுக்கு பணம் கொடுப்பது இல்லை என்பதற்காக இந்த திட்டமே பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம். இந்த திட்டத்தோட பணப்பயன்கள், செக் எல்லாமே பெண்கள் பேரில் இஷ்யூ செய்யப்படும். அதனால் இந்த துப்புரவு தொழிலாளர்களிடம் மதுப்பழக்கம் இருக்கிறது என்பதை மத்திய அரசும் சரி மற்ற மாநில அரசுகளும் உணர்ந்திருக்கின்றன. இது இழிவான செயலாக நிச்சயமா கருத முடியாது. நான் 2வது முறை கைது செய்த போது மதுரை சிறையில் முதலில் வைத்துவிட்டு என்னை புழல் 1 சிறையில் தண்டனை சிறையாளிகள் இருக்கக்கூடிய சிறையில் என்னை வைத்தனர். நான் இருந்த அதே செக்யூரிட்டி பிளாக்ல தான் ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் கைது செய்யப்பட்ட 20க்கும் மேற்பட்டோர் அந்த சிறையில் தான் இருந்தனர். அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் என்னிடம் சொல்ல தகவலை வைத்து தான் நான் இதை சொல்கிறேன். அண்ட் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட அஞ்சலை என்பவரின் மருமகன் இப்போது செல்ல பெருந்தகை உடன் இருக்கிறார். அவரோட பெயர் எனக்கு நினைவில், நான் சொல்றேன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.